வணக்கம். நான் கனி மார்த்தாண்டன். இன்றைய ஜோதிட வகுப்பில் நீங்கள் தெரிந்து கொள்ள இருப்பது சனி வக்ரம் என்ற நிலையில் இருந்தால் ஒரு ஜாதகருக்கு என்ன பலன் கிடைக்கும், இதற்கு என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் இந்த பதிவில் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். சனி வக்ரம் என்ற நிலையில் ஒரு ஜாதகத்தில் எந்த கட்டத்தில் இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு என்ன பலனை தரும்? நான் இப்போ சொல்ல வர்றது சனி என்ற கிரகம் வக்ரம் என்ற நிலையில் இருந்தால், தொழில்காரகன் அப்படிங்கிறது சனிக்குரிய பெயர். அப்படின்னா அந்த தொழிலை எந்த வகையெல்லாம் அவர் கெடுப்பார் அப்படிங்கிறத பற்றி தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸ்தானத்திற்குரிய அதிபதி, அதனால் இவர் இந்த ஸ்தானம் பாக்கியஸ்தானத்திற்குரிய அதிபதி, அதனால் நல்லா செய்வார் அப்படின்லாம் எடுத்துக்கக்கூடாது. தொழிலுக்கு அவர் எந்த விஷயத்தில் பாதிப்பை தருவாருங்கிறத மட்டும்தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏற்கனவே ஒரு வகுப்பில் நான் இந்த சூரியன் செவ்வாய் சேர்க்கை, இதை மாதிரி தோஷங்கள் இணைவுகள் இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறதுக்கான ஜோதிட அலங்காரத்திலேருந்து ஒரு பாடல்களும், அதே மாதிரி புலிப்பாணி சித்தர் தந்த பாடல்களையும் நான் தொகுத்து ஒரு வகுப்பு தந்திருக்கின்றேன். இதில் சில பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. அதாவது செவ்வாய் என்னுடைய ஜாதகத்தை பொறுத்தவரையில் 2-7க்கு அதிபதியாக இருக்கின்றார் அப்படிங்கிற ஸ்தானங்களை அடிப்படையாக வச்சுக்கிட்டு சூரியனும் செவ்வாயும் சேர்ந்திருந்தால் நல்லது தானே செய்வாருன்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து ஒரு ஜாதகத்தில் எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு களத்திர தோஷத்தை தரக்கூடியதாக இருக்கும். சில கிரக இணைவுகள் ஒரு ஜாதகருக்கு மட்டும் இல்லை, பலரையும் பாதிக்கக்கூடிய ஒரு தோஷமாக இருக்கு அப்படிங்கிறது தான் அந்த சித்தருடைய பாடலும் சரி, ஜோதிட அலங்கார பாடலும் இதை பல்வேறு ஆராய்ச்சிகள் செஞ்சு இந்த பாடலை சொல்லியிருக்காங்க. அதனால் சில கிரகங்களுடைய இணைவு எல்லாருடைய ஜாதகத்திலும் ஒரே மாதிரியான தோஷத்தை தருகிறது அப்படிங்கிறது தான் பொருள். சனி வக்கரம் பெற்று ஒரு ஜாதகத்தில் எந்த கட்டத்தில் இருந்தாலும் ஒரு ஜாதகருக்கு என்ன பலனை தரும்? சனி என்பவர் தொழில்காரகன் அப்படிங்கிறதுனால அவர் வக்கரம் பெற்ற நிலையில் ஒரு ஜாதகத்தில் இருந்தால் அவர் பாக்கியஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கலாம், இல்லை 2ஆம் இடமான தனம் வாக்கு ஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கலாம். எந்த ஸ்தானத்திற்கு அதிபதியாக இருந்தாலும் இந்த சனி பகவான் ஒரு ஜாதகத்தில் வக்ரம் என்ற நிலையில் இருந்தால் தொழிலில் அவர் என்னென்ன நன்மைகளையும் தீமைகளும் செய்வார் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். சனி வக்ரம் என்ற நிலையில் ஒரு ஜாதகத்தில் இருந்தால் ஒன்றுக்கு மேற்பட்ட வேலை அவங்களுக்கு தெரியும். சின்ன வயசுலேருந்தே அவங்க நிறைய தொழில்களை கற்று தெரிஞ்சிட்ருப்பாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன வேலைகளும் அவங்களே செய்கிறதுக்கு பழகியிருப்பாங்க. 18 வயசு இருக்கும்போது அவங்க வேலைக்கு போக வேண்டிய ஒரு குடும்ப சூழ்நிலை அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். முழு கர்ம பலனை தீர்க்க பிறந்தவங்க இந்த சனி வக்ரம் என்ற அமைப்பில் உள்ளவங்க. இந்த பிறவியில் இந்த முழு கர்மான்னு சொல்லுவாங்க இல்லையா, என்னென்ன பாவ புண்ணியங்கள் நம்ம சேர்த்து பிறந்திருக்கோமோ அதை மொத்தத்தையும் இந்த பிறவியில் அவங்க அனுபவிக்க பிறந்திருக்காங்க. அப்படிங்கிறதான் இந்த சனி வக்ரம் என்ற நிலையில் இருக்கின்ற பொழுது அவர் உங்களுக்கு சுட்டி காட்டுவார். சனி அப்படின்னு சொன்னாலே மந்தகாரகன், கொஞ்சம் ஸ்லோவாக இருப்பாருன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இந்த சனி வக்ரம் பெற்று ஒரு ஜாதகத்தில் இருந்தால் அவங்க ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க, எல்லா வேலையும் மடன்னு முடிப்பாங்க. ஆனாலும் தொழில் அவர்கள் எதிர்பார்த்த ஒரு பண வருவாய், உழைப்புக்கேற்ற ஊதியம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, என்ன வேலை செய்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு பண வருவாய் அவங்க எதிர்பார்த்தா கிடைக்காது. இந்த சனி வக்ரம் என்பது தொழில் அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு தடையாக இருக்கும். வேலைக்கு போகிறவங்க படித்து ஒரு வேலைக்கு போனாங்க அப்படின்னு சொன்னால் வேலை போகலாமா, இல்லை தொழிலுக்கு மாறலாமா, சொந்த தொழில் செய்யலாமா, இல்லை வேறு ஏதாவது ஒரு கம்பெனிக்கு போயிடலாமா அப்படின்னு சொல்லி மாறி மாறி யோசிப்பாங்க. இதுதான் தொழில்னே தெரியாத அளவுக்கு 40 வயசு வரைக்கும் திண்டாடுவாங்க. இந்த சனி வக்ரம் அப்படின்னு சொன்னாலே நிறைய தொழில் செய்ய வேண்டிய ஒரு நிலை இருக்கும். 40 வயசு வரைக்கும் நாய்ப்படாத பாடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது அவங்களுக்கு தொழிலை எதிரொலிக்கும். இது எப்போ தான் இந்த பிரச்சனை முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 வயசை கடந்த பிறகுதான் அவங்களுக்கு ஒரு தொழில் அமையும். அது வரைக்கும் மாறி மாறி பல தொழில்கள் செய்வாங்க. ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு மாறுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களாவே சொந்தமாகவே ஒரு தொழிலை செய்யலான்னு முடிவெடுத்து செய்வாங்க. இப்படி பல பிரச்சனைகள், தொழிலில் ஒரு போராட்டமான நிலை. சனி வக்ரம் என்ற நிலையில் இருக்கிறவங்களுக்கு இதை மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும்.
40 வயசுக்கு அப்புறமாவது நல்லது நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக நடக்கும். நீங்கள் பல தொழில் செய்து அதில் நிறைய விஷயங்களை அனுபவங்களை கற்றுட்ருப்பீங்க. அதனால் ஒரு 40 வயசு கடந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு பல தொழில்களிலிருந்து வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய வளர்ச்சி ரொம்ப நல்லா இருக்கும். சிலருக்கு இளம் வயசுலேயே ஒரு நல்ல வசதியான ஒரு வாழ்க்கை வாய்ப்புகள் எல்லா விஷயங்களும் கிடைக்கும். சிலருக்கு வயது கடந்து வாழ்க்கையின் பிற்பகுதியில் அவர்கள் சாதிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். சனி வக்ரம் பெற்று உங்களுடைய ஜாதகத்தில் தொழிலில் ஒரு தடுமாற்றத்தை தந்திருக்கின்றார் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பரிகாரம் செய்யலாம், எந்த கோயிலுக்கு போனால் உங்களுக்கு அது நல்ல பலனை தரும், இந்த சனி வக்ரம் உங்களுக்கு பெரிய வளர்ச்சியை தரும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த ஜோதிட வகுப்பு. நீசம் பெற்ற நிலையில் சனி பகவான் வக்ரம் என்ற நிலையில் இருந்தால், நீசமாக இருக்கார், எந்த இடத்துல இருப்பார் நீசம் பெற்று? மேஷ ராசியில் சனி பகவான் நீசம் என்ற நிலையில் இருப்பார். அப்படி நீசம் பெற்ற சனி பகவான் வக்ர நிலையில் இருந்தால் உங்களுடைய ஜாதகத்தில் உச்ச பலனை அந்த ஜாதகருக்கு தருவார். சனி வக்ரம் இல்லாமல் போயிட்டாரு, நீசம் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் அர்த்தம் எடுத்துக்கக்கூடாது. நீசம் அடைந்த சனி பகவான் வக்ர நிலையில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு உச்சமான பலனை சனி வக்ரம் தரும். அதே மாதிரி உச்ச நிலையில், உச்சம்ங்கிறது எந்த இடம்? துலாம் ராசி. துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சனி வக்ர நிலையில் இருந்தால் உங்களுக்கு நீச பலனை தருவார். உச்ச கிரகம் என்ன பலனை தருமோ அதைவிட அதிகமாக வக்ரம் பெற்ற கிரகம் தன்னுடைய காரகத்துவத்தை அந்த ஜாதகருக்கு மிக அதிகமாக செய்யும். உச்ச கிரகம் 200% ஒரு ஜாதகருக்கு ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்னு சொன்னால், வக்ர கிரகம் உச்சனை போல 2 மடங்கு பலனை தரும். அப்படின்னா 400% அதிகமாக வேலை செய்யும். அதனால் இந்த வக்ரம் பெற்ற சனி பகவானுக்கு சில பரிகாரங்கள் செய்கின்ற பொழுது உங்களுடைய தொழில் இருக்கக்கூடிய பின்னடைவு போகும். விரைவில் உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை தரும். ஏன்னா இன்னைக்கு சனி பிரதோஷம். இந்த சனி பிரதோஷம் 1000 பிரதோஷங்கள் நீங்கள் கோயிலுக்கு போய் ஈஸ்வரனை எப்படி வழிபாடு பண்ணுறீங்களோ அந்த பலன் இன்னைக்கு ஒரு நாள் நீங்கள் சனி பிரதோஷம் அதில் கலந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 1000 மடங்கு பலன் கிடைக்கும். அதனால் இன்னைக்கு சனி வக்ரத்திற்குரிய பரிகாரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய ஜாதகத்தில் லக்கணத்திலேயே சனி வக்ரம் என்ற நிலையில் இருந்தால் எந்த கோயிலுக்கு போகலாம்? கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய நன்னிலம், இது திருவாரூர் வழியாக நீங்கள் போகலாம். இந்த கோயில் ஸ்ரீ வாஞ்சிநாதர் திருக்கோவில். இந்த கோவிலுக்கு போயிட்டு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வருகின்ற நாளில் இந்த கோயிலில் இருக்கக்கூடிய வாஞ்சிநாதரை நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இந்த தொழிலில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும். சனிக்கு எந்த இடத்துல சனீஸ்வரன் என்ற பட்டம் கிடைச்சது அப்படின்னா இந்த திருக்கோவில்தான். சனீஸ்வரன் என்ற பட்டத்தையே இந்த கோயில் தான் பெற்றார். லக்கணத்தில் சனி வக்ரம் என்ற நிலையில் இருந்தால் காசி ஜாதகம் என்ற அமைப்பு அவங்களுக்கு இயல்பாகவே ஏற்பட்டுவிடும். இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கா அப்படின்னு சொன்னாலே நீங்கள் திருவாரூர் மாவட்டத்துக்கு போயிட்டு வந்துடுங்க. இந்த கோவிலில் ஈஸ்வரன் ஒரு வாக்கு தந்திருக்கின்றார். எல்லா கோவிலும் ஈஸ்வரன் வாக்கு தரமாட்டார். இந்த கோவிலில் ஒரு வாக்கு தந்திருக்கின்றார். சனி பாதிப்பிலிருந்து ஒருவன் விடுபடும் அமைப்பு விதி இருந்தால் தெய்வ அனுகிரகத்தினால் தான் அறியாமலேயே இங்கு என்னை வழிபட்டு பின் உன்னை வழிபடுவான் என்று வாஞ்சிநாதர் ஒரு வாக்கு தந்திருக்கின்றார். இந்த வாக்குப்படி நீங்கள் முதல்ல ஸ்ரீ வாஞ்சிநாதரை வழிபாடு செய்யணும். அதன் பிறகு அங்கே இருக்கக்கூடிய சனி பகவானையும் அவருடைய குருவான பைரவர், இந்த கோவிலில் பைரவர் தன்னுடைய நாய் வாகனம் இல்லாமல் யோக நிலையில் இருப்பார். நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு இந்த சனி வக்ரம் என்பது மிக விரைவில் ஒரு நல்ல பலன்களை தரும். காசி ஜாதகம் என்ற அமைப்பையும் மாற்றக்கூடிய ஒரு திருக்கோவில் போயிட்டு வாங்க. லக்கணத்திற்கு 2ஆம் இடத்தில் சனி பகவான் வக்ரம் என்ற நிலையில் இருந்தால், 2ஆம் இடம் என்பது குடும்பஸ்தானம் இல்லையா? இந்த இடத்துல சனி பகவான் வக்ரம் என்ற நிலையில் இருக்கிறது கொஞ்சம் குடும்பத்திலும் பிரச்சனைகள் தரக்கூடிய அமைப்பு. சனீஸ்வரன் மங்கள சனியாக
இந்த கோயில் என்னை தரிசிப்போருக்கு மற்ற 8 கிரகங்களால் ஏற்படக்கூடிய தீய பலன்களை முற்றிலும் நீக்குவேன் அப்படின்னு சனீஸ்வரன் வாக்கு தந்த திருக்கோவில். சனி பகவான் தன்னுடைய குடும்பம் சகிதமாக சேர்ந்து உங்களுக்கு தரிசனம் தரக்கூடிய திருக்கோவில். அதுதான் இந்த திருநறையூர். திருநறையூர் எங்கே இருக்குன்னா, கும்பகோணத்திலிருந்து திருவாரூர் செல்லக்கூடிய சாலையில் ஸ்ரீ பர்வதவர்த்தினி உடனுரை ஸ்ரீ ராமநாத சுவாமி திருக்கோவில். இந்த கோவிலை திருநறையூர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் வழிபாடு பண்ணிங்கன்னா 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியினுடைய வக்ர பலன்கள், தீய பலன்கள் உங்களுக்கு குறைந்து மிக விரைவில் நல்ல பலன்கள் கிடைக்கும். இந்த கோயிலுடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் தன்னுடைய மனைவிகளான மந்தாதேவி, ஜேஷ்டா தேவி, இந்த 2 தேவிகளுடன் மகன்கள் மாந்தி மற்றும் குளிகன், இப்படி குடும்பம் சகிதமாக மங்கள சனியாக இந்த கோவில் மேற்கு நோக்கி அருள் புரிகிறார். இந்த கோயிலில் இன்னொரு சிறப்பு என்னன்னா, சனி பகவானுக்கு மிக அருகில் தசரதர் கை தொழுதவாறு, அதாவது அவரை கும்பிட்ட மாதிரி ஒரு காட்சி தருகின்ற அமைப்பு இந்த கோயிலில் இருக்கு. இந்த கோயிலில் மாந்திக்கு எத்தனையோ இடத்துல போய் பரிகாரம் பண்ணணும்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டே இருப்பீங்க. மாந்தி பரிகாரமும் இந்த கோயிலில் சனிக்கிழமை காத்தால 6 மணிலேருந்து 7:30 மணிக்குள்ள மாந்திக்கு இந்த கோவிலில் விசேஷமாக பரிகாரங்கள் செய்கிறாங்க. சிலருக்கு இதை பற்றி தெரிஞ்சிருக்கலாம். தெரியாதவங்க இந்த கோயிலில் மாந்திக்குரிய பரிகாரங்களும் செய்கிறதுனால நீங்கள் சனிக்கிழமை அன்னைக்கு போயிட்டு இந்த சனி வக்கரத்திற்குரிய பரிகாரமாக இங்கே இருக்கக்கூடிய இறைவனையும் அதற்கு அடுத்தபடியாக சனீஸ்வரனை நீங்கள் வழிபாடு பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு பிரச்சனைகள் தீரும். லக்கணத்திற்கு 3ஆம் இடத்தில் சனி வக்ரம் என்ற நிலையில் இருந்தால் எந்த கோயிலுக்கு போகலாம்? இந்த சனி வக்ரம் பெற்று 3ஆம் நிலையில் இருப்பது குடும்பத்திலும் சில பிரச்சனைகளை தரக்கூடிய அமைப்பு. தொழிலையும் குடும்பத்திலும் பிரச்சனைகள் வரும். அதுக்கு எந்த கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய அனந்தமங்கலம், இங்கு இருக்கக்கூடிய த்ரீநேத்திர தஜபுஜ வீர ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இந்த ஆஞ்சநேயர் ரொம்ப விசேஷமான ஒரு ஆஞ்சநேயர். ராவணனை வதம் செய்த பிறகு அந்த போரிலிருந்து தப்பித்த 2 அரக்கர்களை அழிப்பதற்காக சிவபெருமான் தன்னுடைய நெற்றிக்கண்ணை இந்த ஆஞ்சநேயருக்கு தந்திருக்கின்றார். சிவபெருமான் மட்டும் இல்லை, திருமாலும் தன்னுடைய சங்கு சக்கரத்தையும், பிரம்மா தன்னுடைய கபாலத்தையும், இந்திரன் வஜ்ராயத்தையும், கருடாழ்வார் தன்னுடைய சிறகுகளையும் இந்த ஆஞ்சநேயருக்கு தந்து அந்த அரக்கர்களை அழிக்க செய்தார்கள். அவ்வளவு பலம் வாய்ந்ததனால்தான் இவருக்கு பேர் தஜபுஜ வீர ஆஞ்சநேயர் என்ற பெயர். இந்த ஆஞ்சநேயரை உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு போயிட்டு வழிபாடு செய்யலாம். அப்படி இல்லைன்னா அமாவாசை திதி, இப்போ அமாவாசை வரப்போது, இந்த மாதிரி நாட்களிலும் மூல நட்சத்திரம் வியாழக்கிழமை அல்லது சனிக்கிழமை இந்த நாட்களில் நீங்கள் போய் வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுடைய தொழிலிலும் குடும்பத்திலும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபடலாம். லக்கணத்திற்கு 4ஆம் இடத்தில் சனி வக்ரம் என்ற நிலையில் இருந்தால் நீங்கள் செல்ல வேண்டிய திருக்கோவில் திருக்கொள்ளிக்காடு. இந்த திருக்கொள்ளிக்காடு தான் பொங்கு சனிக்குரிய பரிகாரத்தலம். இந்த கோயிலில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவிலில் சனி பகவான் தன்னுடைய கைகளில் எந்த ஆயுதங்களும் இல்லாமல் ஏர்கலப்பையை வைத்து கொண்டிருப்பார். மகாலட்சுமியே இந்த ஏர்கலப்பையை சனீஸ்வரனுக்கு தந்து தனக்கு அருகிலேயே அமருபடி செய்திருக்கிறாள். ஏன்னா இங்கு இருக்கக்கூடிய சனி பகவான் சுப சனியாக, பொங்கு சனியாக அருள் பாலிக்கின்றார். இந்த சனீஸ்வரனை போய் நீங்கள் வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு மகாலட்சுமியினுடைய கடாட்சியம் கிடைக்கும். அதனால்தான் பக்கத்துலேயே அம்மா இருக்கா. இந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா இந்த 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியினுடைய வக்ர நிலை என்பது மாறும். சனிக்கிழமையும் போகலாம். அப்படி இல்லைன்னா உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வருகின்ற நாளில் இந்த கோயிலை போயிட்டு வழிபாடு பண்ணுங்கள். நலனுக்கு சாப விமோச்சனம் கிடைத்த கோவில். இந்த கோவிலில்தான் நலனுக்கு தன்னுடைய அரசு பதவி, மனைவி, மக்கள், இழந்த செல்வங்கள் அனைத்தையும் மீட்டு தந்த திருக்கோவில்
இந்த அக்னீஸ்வர ஆலயம். இந்த கோவில் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருத்துறைப்பூண்டி இந்த சாலையில் செல்லக்கூடிய கச்சனன்ற ஊருக்கு மிக அருகில் இந்த கோவில் இருக்கிறது. இந்த கோவிலில் அக்னீஸ்வர் இருக்கின்றார். அவரை வழிபாடு பண்ணுங்க, சனீஸ்வரனை வழிபாடு பண்ணுங்க, உங்களுக்குரிய பிரச்சனைகள் காணாமல் போகும். 5ஆம் இடத்தில், லக்கணத்திற்கு 5ஆம் இடத்தில் சனி வக்ரம் என்ற நிலையில் இருந்தால் நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம் ஆரணியிலிருந்து படவேடு செல்லக்கூடிய சாலையில் ஏரி குப்பம்னு ஒரு ஊருக்கு. இந்த ஊரில் கிழக்கு நோக்கி உயரமான ஒரு கல், ஒரு மந்திர கல் அப்படின்னு சொல்லலாம். இந்த கல்லில் சனீஸ்வரன் எழுந்தளிருக்கின்றார். ஏன்னா கிழக்கு நோக்கி சனீஸ்வரன் பகவான் இருக்க மாட்டார். எல்லா சந்நிதிகளுமே பார்த்தீங்கன்னா மேற்கு நோக்கிய சனியாகத்தான் இருப்பார். இந்த ஆலயத்தில் சனி பகவான் கிழக்கு நோக்கி இருக்கார். இந்த படவேடினுடைய முக்கியமான ஒரு அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவிலில் இருக்கக்கூடிய அந்த எந்திரம், இந்த சனீஸ்வரனுடைய எந்திரமானது நாசாவினுடைய சின்னமாக இருக்கு. இவருடைய இந்த எந்திர சின்னம்தான் நாசாவினுடைய சின்னம் அப்படின்னு சொன்னால் எவ்வளவு பலம் வாய்ந்த இவருடைய சின்னத்தை அவங்க தேர்ந்தெடுத்து நாசாவினுடைய சின்னமாக வெற்றியாக பல விஷயங்களை செய்யக்கூடிய நாசா இவருடைய சின்னத்தை எடுத்து செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளோ வலிமை வாய்ந்தவர்னு நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. இந்த கோவிலில் சனியுடன் சாயாதேவியும் இருக்காங்க. ஷட்கோண எந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷட்டுனா 6, அது மாதிரி 6 அருங்கோணத்தில் இருக்கக்கூடிய இந்த எந்திரம் ரொம்ப வலிமை வாய்ந்தது. இந்த கோயிலில் இந்த எந்திரத்துக்கு மிக அருகில் மகாலட்சுமி இருப்பா. இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. 5ஆம் இடத்துல யாருக்கெல்லாம் சனி வக்ரம் என்ற நிலையில் இருக்கிறதோ போயிட்டு வாங்க, நல்லது நடக்கும். அடுத்ததாக லக்கணத்திற்கு 6ஆம் இடத்தில் சனி வக்ரம் என்ற நிலையில் இருந்தால், 6ஆம் இடம் என்பது என்ன? ருணரோக சத்ருஸ்தானம். இந்த ஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரம் என்ற நிலையில் இருந்தால் தொழிலில் மட்டும் கிடையாது, அவர்களுடைய உடம்பிலும் முக்கியமாக கால் பாதம் மூட்டு வலின்ற பிரச்சனைகளும் வாத பிரச்சனைகளும் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகளையும் தருவார். மதுரையிலிருந்து மேலூர் செல்லக்கூடிய சாலையில் திருமறைநாதர் ஆலயம் இருக்கு. இந்த கோவிலில் இருக்கக்கூடிய இறைவன் சுயம்பு லிங்கமாக காட்சி தருகின்றார். திருமறைநாதர். இந்த கோயிலில் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவானுக்கு ஒரு கால பிரச்சனை ஏற்படுது. அவர் முடமான ஒரு கதை இருக்கு. அப்படி தன்னுடைய கால பிரச்சனையோடு இங்கு இருக்கக்கூடிய திருமறைநாதரை அவர் வழிபாடு பண்ணி மீண்டும் தன்னுடைய காலை சரியாக்கி கொள்கிறார். அதனால் இந்த கோவிலில் முடமான சனியாக சனீஸ்வரன் சந்நிதியில் காட்சி தருகிறார். இந்த கோயில் இருக்கக்கூடிய சனி பகவானை வழிபாடு பண்ணால் எந்த வியாதி பிரச்சனையும், முக்கியமாக வாத பிரச்சனைகள் நீங்கிவிடும். இந்த கோயிலில் என்ன ஒரு விசேஷம்? இந்த திருமறைநாதருக்கு நல்லெண்ணெயும் பச்சை கற்பூரத்தையும் சேர்ந்து ஒரு தைலாபிஷேகம் பண்ணுவாங்க. அந்த தைலாபிஷேகத்தை இங்கே வரக்கூடியவங்களுக்கு தருவாங்க. அதை தொடர்ந்து பயன்படுத்திகிட்டே வந்தாங்கன்னா யாருக்கெல்லாம் வாத பிரச்சனை, மூட்டு வலி, கால் வலி, இல்லை நரம்பு பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கா அப்படின்னு சொன்னால் இந்த கோயிலுக்கு போயிட்டு இங்கே தைலம் கேட்டிங்கன்னா தருவாங்க. அந்த தைலத்தை வாங்கிட்டு நீங்கள் தினமும் பயன்படுத்திக்கிட்டே வந்தால் தீராத மூட்டு வலி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இல்லை வாத பிரச்சனை, பக்கவாதம்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரி பிரச்சனை இருப்பவர்களுக்கும் இந்த தைலம் மிகப்பெரிய ஒரு ஔஷதம். அதனால் இந்த கோயிலுக்கு போயிட்டு யாருக்கெல்லாம் சனி வக்ரம் என்ற நிலையில் 6ஆம் இடத்துல இருக்காரோ நீங்கள் சனிக்கிழமை போகிறது விசேஷம். இல்லைன்னா உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வர அன்னைக்கு போயிட்டு வழிபாடு பண்ணுங்க. லக்கணத்திற்கு 7ஆம் இடத்தில் சனி பகவான் வக்ரம் என்ற நிலையில் இருந்தால் நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம் திருநள்ளாறு. திருநள்ளாரை பற்றி நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா எல்லாருக்கும் சனி பகவானுக்குன்னு ஒரு பரிகாரம் அப்படின்னு சொன்னால் முதல்ல எல்லாருக்கும் நினைவில் வர்றது திருநள்ளாறு தான். இந்த கோவில் காரைக்கால் மாவட்டத்தில் இருக்கு. இங்கே இருக்கக்கூடிய இறைவன் பெயர் தர்பானேஸ்வரர். இந்த தர்பானேஸ்வரை போய் வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுடைய இந்த 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய வக்ர சனியால் பிரச்சனைகள் குறையும். ஆனாலும்
இந்த கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் இன்னொரு கோயிலுக்கும் நீங்கள் போயிட்டு வந்தாதான் சனியினுடைய வக்ர பார்வை என்பது குறையும். இது எந்த கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவாரூரில் இருக்கக்கூடிய தியாகராஜர் ஆலயம். இந்த கோயிலுக்கும் போயிட்டு வரணும். அதாவது முதல்ல திருநள்ளாறு போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கு பிறகு நீங்கள் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த தியாகராஜரையும் வழிபாடு செய்ய வேண்டும். இந்த கோவிலில் நித்திய பிரதோஷம் என்பது உண்டு. அடுத்ததாக லக்கணத்திற்கு 8ஆம் இடத்தில் சனி வக்ரம் என்ற நிலையில் இருப்பவர்கள் செல்ல வேண்டிய ஆலயம் எட்டியத்தளி. இந்த ஆலயம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருந்து அறந்தாங்கிக்கு போகிற வழியில் இந்த கோவில் இருக்கு. எட்டியத்தளி இங்கே அகத்தீஸ்வரர் இருக்கின்றார். அகத்தியரே வந்து வழிபாடு செய்த ஒரு சுயம்பு லிங்கம் தான் இந்த அகத்தீஸ்வரர். இந்த சுயம்பு லிங்கத்தினுடைய பார்வை, ஈசான்ய பார்வை சனி பகவான் மீது விழும்படி நவகிரகங்களை அகத்தியரே பிரதிஷ்டை செய்திருக்கின்றார். அப்படின்னா பாருங்க எந்த அளவிற்கு ஒரு விசேஷமான ஒரு சக்தி அந்த நவகிரகங்களில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு. அகத்தியர் வந்து வழிபாடு செய்த ஒரு தலம் அப்படின்னு சொன்னால் அது அஷ்டம சனியை போக்கக்கூடிய ஒரு அபூர்வமான ஒரு தலம் இது. இந்த கோவிலில் யாருக்கெல்லாம் சனி பகவான் 8ஆம் இடத்துல இருந்து வக்ர சனியாக இருக்காரோ அவங்க இந்த கோவில் இருக்கக்கூடிய சனி பகவானை, நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை வந்து வழிபாடு செய்தால் எல்லா பிரச்சனைகளும் நிவர்த்தியாகும். ஏன்னா 8ஆம் இடம் என்பது 2 இடத்தை தொடும். ஏன்னா சனி வக்ரம் என்ற நிலையில் இருக்கின்றார் இல்லையா, 7ஆம் இடத்தையும் தொடுவார், 8ஆம் இடத்துலையும் இருப்பார். அப்படின்னா களத்திர தோஷத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு அந்த ஜாதகருக்கு ஏற்படும். இன்னொரு விசேஷமான ஒரு அமைப்பு இந்த கோயிலில் இருக்கு. இந்த கோவிலுடைய அன்னை அகிலாண்டேஸ்வரி, அகிலத்தையே ஆளக்கூடிய அன்னை. அவளுடைய பார்வை இந்த சனி பகவான் மீது விழும். எப்படி வந்து சிவனுடைய ஈசான்ய பார்வை என்பது சனி பகவானுக்கு கிடைக்கிறதோ அதே மாதிரி அகிலாண்டேஸ்வரி அவளுடைய பார்வையும் இந்த சனியின் மீது விழுகிறது. அதனால்தான் 7 மற்றும் 8ஆம் இடங்களை இந்த 8இல் இருக்கக்கூடிய வக்ர சனி தொடுவார்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த பார்வைகளுடைய வீரியத்தை குறைப்பதற்கு இந்த கோவில் மிகப்பெரிய அற்புத தலம். போயிட்டு வாங்க. அடுத்ததாக லக்கணத்திற்கு 9ஆம் இடத்தில் சனி பகவான் வக்ரம் என்ற நிலையில் இருந்தால் நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கைலாசநாதர் ஆலயம். இது வந்து ஸ்ரீவைகுண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோவிலில் இருக்கக்கூடிய கைலாசநாதர், இவரை போய் வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த சனி பகவானால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் காணாமல் போகும். 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானம் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த இடத்துல சனி வக்ரம் பெற்று இருப்பது அவ்வளவு சிறப்பு கிடையாது. 40 வயசு வரைக்கும் ரொம்ப பிரச்சனையாக தரக்கூடிய ஒரு அமைப்பு தான். இந்த கோயில் அப்படி என்ன விசேஷம் ஸ்ரீவைகுண்டத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய சிவலிங்கம் அணிகோணி அப்படின்ற ஒரு லிங்க வடிவில் இருப்பார். சிவபெருமானே வந்து ஒரு வடிவம் வந்து கொஞ்சம் சரியாக இல்லாமல் கொஞ்சம் கோணலாக இருக்கக்கூடிய ஒரு லிங்க அமைப்பு. சனி என்றாலே என்ன, முடமானவர், ஒரு கோணலாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு தானே சொல்கிறோம். அந்த அமைப்பு இந்த இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கே இருக்குது. அதான் அணிகோணி வடிவ சிவபெருமான். இவரை போய் வழிபாடு பண்ணுறது யாருக்கெல்லாம் லக்கணத்திலேருந்து 9ஆம் இடத்தில் சனி வக்ரம் என்ற நிலையில் இருக்கிறதோ அவங்களுக்கு பிரச்சனையை தீர்க்கக்கூடிய அற்புதமான தலம். இந்த கோவில் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீவைகுண்டம். இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. லக்கணத்திலிருந்து 10ஆவது இடத்தில், அதாவது தொழில் ஸ்தானத்தில் யாருக்கெல்லாம் சனி வக்ரம் என்ற நிலையில் இருக்கின்றதோ அவர்கள் செல்ல வேண்டிய ஆலயம் திருவக்கரையில் இருக்கக்கூடிய சந்திர மௌலீஸ்வரர் திருக்கோவில். இந்த கோவில் திண்டிவனத்தில் இருக்கிறது. இந்த கோவில் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய வக்ர காளி அம்மா இருக்கா, வக்ர சனி இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு எந்த கோயிலுமே இருக்காது. இந்த கோயில் இருக்கக்கூடிய எல்லா தெய்வங்களுமே வக்ர நிலையில் தான் இருப்பாங்க. நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அவருடைய காகமானது தென் திசை நோக்கி இந்த கோயிலில் திரும்பி இருக்கும். மேற்கு பார்த்த சிவாலயம் இந்த கோவில். இந்த கோயிலில்
இந்த வக்ரகாளி வடக்கு நோக்கி அருள் புரிகிறாள். தொழில் நல்லா போயிட்டே இருந்த மாதிரி இருக்கும். நம்ம என்ன மாதிரி நினைக்கிறோமோ, எவ்வளோ முயற்சி பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி போயிட்டே இருக்கும். ஆனால் கடைசி நிமிஷத்தில் வந்து அது மாறி போயிடும். அதுதான் இந்த சனி பகவான் வக்கரமாக இருக்கிறப்போ தருகின்ற பலன். இது வரைக்கும் நீங்கள் நிறைய கோவில்கள் நான் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் சனி வக்கரம் என்ற நிலையில் இருக்க ஒரு குடும்பத்தில் ஒரு 2 பேருக்கு இருக்கா அப்படின்னு சொன்னால், மொத்தமாக ஒரே கோயிலை போயிட்டு நாங்கள் வழிபாடு பண்ணணும், எங்கள் பிரச்சனைகள் காணாமல் போகணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் இந்த திருவக்கரைக்கு வந்து வழிபாடு பண்ணுங்க. இந்த கோவிலில் குண்டலினி மகா சித்தருடைய ஜீவ சமாதி இந்த கோயிலில் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த பதிவு நாங்கள் குடும்பமாக இந்த கோயிலுக்கு சென்றிருந்த பொழுது என்னுடைய கணவர் இந்த நவகிரக சந்நிதியில் விளக்கேற்றும் போது நான் எடுத்த ஒரு சின்ன பதிவு. 10ஆம் இடத்துல சனி வக்ரம் என்ற நிலையில் இருப்பவர்களும் சரி, இல்லை ராசி கட்டத்தில் எந்த இடத்துல சனி வக்ரம் என்ற நிலையில் இருந்தாலும் நீங்கள் இந்த சந்திர மௌலீஸ்வரர் கோயிலுக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய இறைவனை நீங்கள் வழிபாடு பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு சனியினுடைய வக்ர பார்வை என்பது நல்ல பலன்களை தரக்கூடியதாக அமையும். லக்கணத்திற்கு 11ஆம் இடத்தில் சனி வக்ரம் என்ற நிலையில் இருப்பவர்கள் செல்ல வேண்டிய ஆலயம் திண்டுக்கல்லேருந்து காரைக்குடி செல்லக்கூடிய சாலையில் இருக்கக்கூடிய திருத்தளிநாதர் ஆலயம். இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இந்த கோவிலில் யோக பைரவர் இருக்கார். சனிக்கிழமை உச்சி காலத்தில் இங்கே சகஸ்ரநாம பூஜை இந்த யோக பைரவருக்கு செய்கிறாங்க. ரொம்ப விசேஷம். இந்த கோயிலை போயிட்டு வழிபாடு பண்ணால் இந்த 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானால் உங்களுக்கு பண தட்டுப்பாடு ஏற்பட்டு இருந்தால் அந்த பிரச்சனைகள் எல்லாம் இந்த கோயிலை போய் வழிபாடு பண்ணாலே விலகிவிடும். லக்கணத்திற்கு 12ஆம் இடத்தில் சனி வக்ர நிலையில் இருந்தால் நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம் வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆம்பூர். இங்கே இருக்கக்கூடிய சனீஸ்வரனுக்கு என்ன பெரிய ஒரு விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனீஸ்வரனை வந்து மிதித்த கோலத்தில் ஆஞ்சநேயர் காட்சி தரக்கூடிய ஒரு ஆலயம். சனியினுடைய பாதிப்புகள் எவ்வளவு மோசமான விளைவுகளை தந்தாலும் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆம்பூர் ஆஞ்சநேயரை போய் வழிபாடு பண்ணிங்கன்னா அந்த பிரச்சனைகள் விலகி போகும். சனியை மிதித்த ஆஞ்சநேயர் வந்து பார்த்தீங்கன்னா 11 அடி இருப்பார். இவர் வந்து ஒரு சுயம்பு ஆஞ்சநேயர். இவரை வந்து இந்த இடத்துல நீங்கள் எப்படி கேட்டால் சொல்லுவாங்கன்னா, பெரிய ஆஞ்சநேயர் கோவில் அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. அந்த அளவிற்கு இந்த ஆஞ்சநேயர் ரொம்ப பெருசாக இருப்பார். சனியை மிதித்த கோலத்தில் ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்கா அப்படின்னு சொன்னால் அது இந்த கோவில் தான். இந்த ஆம்பூரில் இருக்க ஆஞ்சநேயர் உங்களுடைய பிரச்சனைகளை நல்ல விதத்தில் தீர்த்து வைப்பார். சனி வக்ர நிலையில் இருந்தால் எந்த கோவிலுக்கு சென்றால் உங்களுக்கு பிரச்சனைகள் தீரும் அப்படிங்கிறதுக்கான இந்த லக்கணத்துலேருந்து 12 இடத்து வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் எந்த கோயிலுக்கு போய் வழிபாடு செய்யணுமோ அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, நல்லது நடக்கும். அடுத்த ஜோதிட வகுப்பில் மிக முக்கியமான பதிவுகளுடன் உங்களை வந்து சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.